அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியோட தலைப்புல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, விஜய் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. விஜய் கண்டிப்பா நடிக்க வருவாரு, நீங்க அச்சப்படாம இருங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது 100% காணொலியை பார்க்கணும் மற்றவங்க அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்ட தலைப்பு கிடையாது. உறுதியா 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு வெளிவந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் மறுபடியும் நடிக்க வருவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் இந்த மாநாட்டில் தென்பட்டது. அதாவது தமிழக வெற்றி கழகம் நடத்திய இந்த 2வது மாநாட்டில் தெரிய வந்தது. மதுரை மாநாட்டில் விஜயோடைய பேச்சு அதைத்தான் உணர்த்துச்சு. எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி இப்போ கொதிப்பாங்க. ஏன்னா இப்போ மாநாடு நடந்து மாநாட்டில் கலந்துட்டு வந்திருக்காங்க இல்லையா, நம்ம தாவேக்கா தொண்டர்கள் அவங்களுக்கு நம்மளை ஒரு மிதப்பா பார்ப்பாங்க. பார்த்தல்ல எவ்வளோ காசு செலவு பண்ணி எவ்வளோ பிரம்மாண்டமாக நாங்கள் மாநாடு நடத்தியிருக்கோம், எங்க தலைவர் எப்படி பேசினாரு பார்த்தல்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா 4 நாளுக்கு கழிச்சு ஆற போட்டு அங்க நடந்ததையும் அவங்க தலைவர் பேசினதையும் அதுல இருக்கிற அரசியல் கருத்துக்களையும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அவங்களுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் சொன்னது சரிதான். இவங்க நம்ம தலைவர்னா எப்படிப்பட்டவராக இருக்கணும், கொள்கைனா என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாதவங்கள தான் இருந்திருக்கோம். அதனாலதான் நம்ம தலைவர் இவ்வளவு காசு செலவு பண்ணி இப்படி ஒரு சொதப்பலான வேலையை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்வாங்க, உறுதியா உணர்வாங்க. அதுதான் அந்த பேச்சு, விஜய் அவர்களுடைய பேச்சு உணர்த்திருக்கு. என்ன கேட்டா உண்மையா சொல்றாங்க, இவ்வளவு காசு செலவு பண்ணதுக்கு, இந்த வெட்டியா இந்த மாநாட்டுக்கு ஒரு காசு செலவு பண்ணதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்கிறாருல, அது மாதிரி மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செஞ்சிருந்தா கண்டிப்பா அது கூட உங்களுக்கு வாக்கா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். மக்களை சந்திக்கிறதுக்கும், மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். ஆனா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம தான் இந்த மாநாடு நடந்துக்குது அப்படின்னு தான் உண்மை. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், விஜய் அவருடைய ரசிகர்களுக்கு கண்டிப்பா 2026 அப்புறம் அவர் தொடர்ச்சியா அவர் அவரை நீங்க சினிமால திரைப்படத்துல பார்க்கலாம். அதே மாதிரி இளம் இயக்குநர்களுக்கு ஒரு வேண்டுகோள். கமலஹாசனுக்கு கம்பேக் கொடுத்தாங்க இல்லையா, விக்ரம் 2 அந்த திரைப்படம் வந்து இல்லையா, அது மாதிரி ஒரு நல்ல கதையை தயார் பண்ணுவீங்க, கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு. அதுக்கான கதையை தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்கள் தயார் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். என்ன இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இவங்களுடைய மாநாடு இப்படி இருக்கும், இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவுக்குமான மோதல் பெருசா இருக்கு. இன்னைக்கு அவங்க இணையதளத்துல எல்லா கட்சிகளையும் வலிமையா சாடுறாங்க. தொண்டர்கள்லாம் ரசிகர்கள்லாம் தொண்டர்களா இருக்காங்களா, ரசிகர்களா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு மனநிலை இருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. அப்போ இந்த மாநாடு பல கேள்விகளுக்கு விடை சொல்வதா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா அது பலூன்ல ஊசியை குத்துற மாதிரி பஸ்ன்னு முடிஞ்சு போச்சுங்க தான் உண்மை. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் பேசினது நம்ம 35 நிமிஷம் தான். அதாவது ஒரு மாநாடு அப்படின்னா அதோட கதாநாயகனை யார் இருப்பானா, அதோட தலைவர் இருப்பாங்க. ஆனா இங்கேயும் விஜய் அப்படித்தான் இருந்தாரு, அதெல்லாம் மறுக்க முடியாது. கதாநாயகன் மாதிரி தான் வந்தாரு, ரேம்ப் வாக்கெல்லாம் போனாரு. அவர் எப்பவும் போல அவர் என்ன எதிர்பார்த்தாரோ, இந்த துண்டை தூக்கி போடுறது, திருப்பி இவர் தூக்கி போடுறது, இந்த வேலையெல்லாம் நடக்கதான் செஞ்சிச்சு. அதெல்லாம் மறுக்க வரல. ஆனா அவர் வாயை திறக்காம இருந்த வரைக்கும் அவர் ஹீரோ தான். அவர் வாயை திறந்ததுக்கு அப்புறமா தான் அவர் யாரு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இதயத்திலிருந்து அவர் பேசல. இந்த முறையும் அவர் இதயத்திலிருந்து பேசல, எழுதி கொடுத்ததான் பேசியிருக்கிறாரு. மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அவர் இன்னும் உணரல. அவர் வாக்கு வேட்டையாடுறது என்னோட நோக்கம், நான் அதுக்கு தான் வருவேன், மற்ற எதுக்கும் வரமாட்டேங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அரசியல் களத்துல தலைகளை நின்று தண்ணி குடிக்கிறவனுக்கே இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நீங்க ரசிகர்களை நம்பி உங்களுக்கு கூடுற கூட்டத்தை மக்களுக்கு காட்டி எனக்கு மட்டும்தான் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வீங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இப்போ விஜய் அவர்களுடைய பேச்சு எடுத்துப்போமே, பேச்சுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மாநாடு நடத்த போறீங்க. அந்த மாநாடு நடத்தும் போது சில நேரங்களில் சில சம்பவங்கள் நடக்கதான் செய்யும், எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் நடக்கதான் செய்யும். அப்படிதான் ஒரு கொடிக்கம்பம் சாஞ்சதா இருக்கட்டும், இல்லை ஒரு பையன் இறந்து போனதா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ நீங்க ஒரு மாநாடை தொடங்குறீங்க அப்படின்னா, அந்த மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் உழைப்பை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தலைவருங்கிற முறையில இந்த மாநாட்டு நடக்கிறதுக்காக இத்தனை பேர் இவ்வளவு உழைப்பை செஞ்சிருக்காங்க, ஒருத்தர் உயிரே கொடுத்துருக்காரு, அவருக்கு நம்ம ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம், நான் அதுக்காக அந்த குடும்பத்துக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு அவ்வளவு பெரிய மேடையில சொல்லியிருந்தா குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும். அவனுடைய நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும். ஆனா தலைவர் அப்படிங்கிற முறையில அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை.
அவ்வளவு பேர் உழைப்பை போட்டு சிந்தி அந்த கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. முதல் நாள் அதுக்கு முந்தின நாள்ல இருந்து வந்து தங்கியிருப்பாங்க பல பேர், தன்னுடைய வேலை வெட்டிலாம் போட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் மேல கூட்டம் முடிஞ்சு கிளம்பும் போது எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்க, நீங்க எல்லாம் வந்து இரவு நேரங்களில் வந்து பார்த்து பயணம் செய்யுங்க, வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிறத எனக்கு உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா அதை கூட சொல்லலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ தன்னுடைய கட்சிக்காரர்கள் மேலேயே இந்த அளவுக்கு பாராமுகமா இருக்கக்கூடியவர், அவர்களை வெறும் வாக்காளர்களா பார்க்கக்கூடியவர், வெறும் ரசிகர்களா மட்டுமே வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர் எப்படி மக்களுக்கான தலைவரா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல நான் எழுப்பன்னு விரும்புறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரேம்ப் வாக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இப்போ வந்து எவ்வளவு பெரிய கட்சி தலைவர்கள் இருக்கு, தமிழ்நாட்டு அரசியல் இருந்திருக்கிறாங்க, யாராவது இந்த ரேம்ப் வாக்கு போனாங்களா? ஏன்னா அழகி போட்டியா நடக்குது, இல்ல ஆணழகம் போட்டி நடக்குதா? நீங்க வந்து அங்க விசுக்கு விசுக்கு இங்க விசுக்கு விசுக்கு அங்க நீங்க நடந்து போறதுக்கு இது வந்து அரசியல். தமிழ்நாடுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் இன்னைக்கு ரொம்ப சீர்குலைஞ்சு போயிருக்கு. தமிழ்நாட்டுடைய வளங்கள் கொள்ளடிக்கப்பட்டு போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய மக்கள் வந்து இன்னைக்கு வந்து கொதிநிலையில இருக்கிறாங்க. ஒரு தரப்பு வந்து கொதிநிலையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரேம்ப் வாக்கு நமக்கு தேவையா? இதெல்லாம் விட மேல சார் வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, பின்னாடி ஒரு குட்டி கதை வேற சொன்னாரு, அது வேற விஷயம். என்ன சொன்னாருன்னா, இவர் வந்து சிங்கமாமா, வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் வருவாராமா, மற்றபடிக்கு வர மாட்டாராமா. இப்ப என்ன சொல்ல வர்றாரு? எப்பா, மாணவர்கள் யார் வேணா போராடுங்க, மீனவர்கள் யாருன்னா போராடுங்க, தூய்மை பணியாளர்கள் யாருன்னா போராடுங்க, நாட்டுல கவின் செத்தா எனக்கு என்ன, அஜித்குமார் செத்தா எனக்கு என்ன, நான் வந்து பனையூர்ல தான் படுத்துக்கிடுவேன், நீங்க வந்து என்ன அங்க வந்து பார்க்கணும், நான் ஓட்டு கேட்க மட்டும் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை மாநாடு போட்டு பேச வர்றேன், எல்லாரும் வந்து என்னை பார்க்கணும், இதானே? இதுல வேற எனக்கு சிங்கத்தை பத்தி இவருக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு முதல்ல புரியல. அதாவது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கங்கள்ல வந்து ஆண் சிங்கம் வந்து சும்மா ஒரு பேருக்கு வந்து என்ன சொல்றது, நாட்டாம பண்ணிட்டு தெரியுமே தவிர்த்து, ஒரு பாதுகாப்பா வந்து இருக்குமே தவிர்த்து, ஆண் சிங்கத்தால பெருசா பயன் இருக்காதான். அது நம்ம பண்ணையார் வந்து பனையூர்ல படுத்துக்கிற மாதிரி அது வந்து பேசாம படுத்தான் கிடக்குமா. பெண் சிங்கம் தான் 90% வந்து உணவுக்காக போய் வேட்டையாடி கொண்டு வந்து குட்டிகளுக்கு கொடுத்து குடும்பத்தை பாதுகாத்துக்குவான். இந்த ஆண் சிங்கத்தோட வேலை வந்து சும்மா அப்படி ஒரு பாதுகாப்பா நாட்டாம பண்ணிட்டு அந்த அப்புறம் வந்து இந்த இனப்பெருக்கம் செய்யறதோட அதோட வேலை வந்து முடிஞ்சு போவான். பெரும்பாலும் 90% அப்படிதான் இருக்குமாமா. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் வேட்டையாட மட்டும் தான் வருவேன்னு கூட சொல்றீங்க. நீங்க பெண் சிங்கம் தான் வேட்டையாடுங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. அப்போ நீங்க வந்து ஆண் சிங்கமா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆண் சிங்கம் மாதிரியே வந்து பனையூர் பங்களால படுத்துப்பேன் அப்படிங்கிறத நீங்க சொல்ல வரீங்களா? எனக்கு புரியல. இது எல்லாத்தையும் தாண்டி வழக்கமா வந்து அதிமுகவை ஏன் பேச மாட்டேன், அதிமுகவை ஏன் பேச மாட்டேன்னு சொல்றாங்கன்ட்டு இப்போ மேம்போக்கா அதிமுக ஒரு தட்டிட்டீங்க. ஆனா காங்கிரஸை நீங்க தொடவே இல்லை. இப்போ திமுகவை பேசியாச்சு, பிஜேபியை பேசியாச்சு, அதிமுகவையும் பேசியாச்சுன்னு ஒரு கணக்கு கட்டியாச்சு. ஆனா காங்கிரஸை மட்டும் ஏன் தொடலை? அப்போ இன்னைக்கு வரைக்கும் அடிமனசுக்குள்ள காங்கிரஸோட எப்படியாவது ஒன்னா சேர்ந்துடணும், தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் காங்கிரஸும் நம்மளுமாக கூட்டணி அமைச்சுங்கிற எண்ணம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. முதல்ல சொல்றீங்க நான் கூட்டணி கூட்டுவது யாரும் வரல, நான் தனிச்சு நிக்க போறேன்னு ஒரு வார்த்தை விடுறீங்க. பின்னாடியே வந்து இப்பவும் சொல்றேன், கூட்டணிக்கு வந்தா நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம்ன்றீங்க. அப்போ இப்ப வரைக்கும் நான் கடை வெறித்தேன் கொள்வாரீங்க இல்லை அப்படிங்கிற கதையா வந்து எனக்கு யாரும் வரமாட்டேங்கிறீங்களோ உங்க ஏக்கத்தை வெளிப்படுத்துறீங்க. அதே நேரத்துல வந்து யாராவது வந்தா நல்லா இருக்குங்க உங்களுடைய உணர்வையும் வந்து பிரதிபலிக்கிறீங்க. அப்போ நீங்க உங்களை நம்பி அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இவ்வளவு பெரிய மக்கள் திறன் நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாம வெல்ல முடியாது, யாரு தோல்லையா யாரு சவாரி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இவர் தான் வந்து தமிழ்நாட்டோட தளபதி. ஆமா, இதுல வந்து ஒரு அதர பழசான குட்டி கதை வேற. சரியா? இந்த கதையெல்லாம் வந்து எப்பவோ கேட்டாச்சு நாங்க. இதை புதுசா ஒரு கதை சொல்ல போற மாதிரி வந்து இப்ப சொதப்பலான கதை வேற சொல்லி முடிச்சாப்புல. ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த 35 நிமிஷத்து பேச்சுல இன்னைக்கு நிகழ்கால செய்தி, இன்னைக்கு நிகழ்கால பிரச்சனை என்ன இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பா தூய்மை பணியாளர் பிரச்சனை, அதை பத்தி பேசுறதுக்கு வாயே வரல. தேசிய அளவுல பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பீகார்ல உள்ள வாக்காளர்கள் வந்து 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இங்க சேர்க்கப்பட போறாங்க. அது மூலமா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதை பத்திலாம் வாயை திறக்கவே இல்லை. அஜித்குமார் மரணத்தை பத்தியும் மற்ற எந்த விஷயத்தை பத்தியும் வாயை திறக்கவே இல்லை. சும்மா திமுக அரசாங்கத்தை நான் வந்து எதிர்க்கிறேன், பிஜேபி அரசாங்கத்தை எதிர்க்கிறேன், நான் வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லது செஞ்சிருவேன். என்ன நல்லது செய்வீங்க? நீங்க தான் சொல்றீங்களா வேட்டையாட மட்டும் தான் நான் வெளியில வருவேன், மறுபடியும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்க என்ன நல்லது செஞ்சிருவீங்க? பனையூர்ல படுத்துக்கிட்டே வா. இந்த உங்க கட்சிக்கார ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவனுக்கே ஒரு ஆறுதல் தெரிவிக்காத நீங்க வெளிப்படையா மேடையில் அதை பத்தி ஒரு மௌன அஞ்சலி செலுத்த கூட தயாரா இல்லாத நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு எப்படி நம்புறது? வாய் 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 மட்டும் இல்ல, அது கஷ்டம். அதுவும் கூட A4 சீட்டை பார்த்தா முடியும். நீங்க வந்து திமுக எதுக்குறீங்களா? எப்படி துண்டு சீட்டு வெர்சஸ் A4 சீட்டுன்னு சொல்லி களத்தை நீங்க செட் பண்ண போறீங்களா?
இதுல வேற இவங்க வந்து மற்றவங்கள மெயின் ரவுடியை மட்டும்தான் மோதுவாங்களாமா, மற்றவங்கள பத்தி பேசவே மாட்டாங்களாமா. உங்களை முதல்ல யாரும் ரவுடியாவே சேர்க்கல, நீங்க வாண்டடா வந்து வண்டியில இருக்கீங்க, அதான் உண்மை. 2026ல் கண்டிப்பா வந்து பழையபடி சினிமா துறைக்கு மறுபடியும் ஒரு நல்ல நடிகர் கிடைச்சிருவாரு, மீண்டு வந்துருவார் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. இதுல இறுதியா சொல்லப்பட போற விஷயம் என்ன அப்படின்னா, சொந்த கட்சிக்காரங்களுக்கே வந்து இன்னைக்கு இவருடைய தராதரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 நாள் கழிச்சு, இந்த மாநாடு நடந்து முடிஞ்சு ஒரு 4 நாள் கழிச்சு நிதானமா யோசிச்சு பார்க்கும்போது தெரியும், இந்த மாநாடும் சரி, இவர் செஞ்ச இந்த செலவும் சரி, இவர் பேசுற இந்த பேச்சும் சரி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாது அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனோம்னா மொத்தத்துல மாநாட்டோடைய நோக்கம் அப்படிங்கிறது என்னவோ அது வந்து நிறைவேறலை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. முதல் முறை போட்ட மாநாட்டுக்கு அந்த எதிர்பார்ப்பு இந்த மாநாட்டில் இல்லை. இந்த மாநாட்டில் நடந்த முதல் மாநாட்டில் நடந்த தவறுகளை வந்து திருத்திக் கொள்ளப்படவும் இல்லை அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது. பல அசம்பாவிதமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் நடந்த சம்பவங்களை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம். ஒட்டு மொத்தத்தில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இவர்களை வந்து வச்சு செஞ்சதுல தப்பே இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.